ஹாய். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, Zoho இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது எப்டி இருந்துச்சு? என்ன எப்டிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? அப்டிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ இது வந்துட்டு ஒரு நார்மலான யூடியூப் வீடியோ ஜஸ்ட் Zoho இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு? அப்டிங்கிறது மட்டும் இல்லாம, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் போய் Zoho இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்டி இருந்தது? ஸோ நான் கிராக் பண்ணனா? இப்போ என்னென்ன மாரி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணா நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம்? அதே மாரி ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் நீங்க எத எத மட்டும் படிச்சா Zohoவ ஈஸியா கிராக் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க புதுசு நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த Zoho இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் கேம்பஸ்ல ஒரு மாரியும், ஆஃப் கேம்பஸ்ல ஒரு மாரி இருக்கும். இப்போ 2த்துக்கும் பொதுவானது என்னன்னா, இப்போ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது காமனா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆன் கேம்பஸ்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாரி ஆஃப் கேம்பஸ்ல ரொம்பவே டஃப்பா இருக்கும். அதே மாரி லாட் ஆஃப் பீப்பிள் கம்பீட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன ரவுண்ட் இருக்கு அப்படின்னே தெரியல அப்படின்னா, ஒரு சின்ன ரீகேப்போட பார்த்துடலாம். இப்போ மொத்தம் வந்துட்டு Zohoல 5 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு எப்பவுமே ஆப்டிட்யூடும், சியும் 2மே வந்துட்டு ஒரு 10, 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க மேக்ஸிமம் ஓரளவு தெரிஞ்ச மாரி ஆன்சர் பண்ணாலே வந்துட்டு ஆன் கேம்பஸ்ல ஈஸியா அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். பட் ஆனா ஆஃப் கேம்பஸ்ல நீங்க ஆப்டிட்யூடும், சியும் ரொம்பவே அதிகமான ஒரு மார்க் எடுத்தா மட்டும் தான் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கும் ஆஃப் கேம்பஸ்ல. ஓகேவா? இப்போ அந்த இதுக்கு என்னென்ன மாரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் எனக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ, அதே தான் மேக்ஸிமம் உங்களுக்கும் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, நான் ஆன் கேம்பஸ்ல Zoho இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, சேம் கொஸ்டின் என்ன கேட்டாங்களோ, அதே தான் இப்பவும் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ, நான் வந்துட்டு எனக்கு கஷ்டமா படுற கொஸ்டின்ஸ அதுக்கு ஆன்சர் தேடி நான் வந்துட்டு ஒரு டிரைவ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ, அத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாரி அதோட சிமிலர் டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா இந்த ரவுண்ட கிராக் பண்ணிடலாம். சிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட் பிரெடிக்ட் பண்றது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இதுல ஒரு ஆடட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பாயிண்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது? அதே மாரி இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இத பார்த்தாலே நம்மளால ஈஸியா அந்த சியையும், ஆப்டிட்யூடையும் ஈஸியா கிளியர் பண்ணிற முடியும். ஸோ இப்ப செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, புரோகிராமிங் ரவுண்ட். இப்போ புரோகிராம்ல மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே வந்துட்டு பேட்டர்ன் பிரிண்டிங் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டார் பேட்டர்ன், டைமண்ட் பேட்டர்ன் இந்த மாரி ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் யோசிச்சாலே ஈஸியா போட்டுறலாம். இப்போ அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க இந்த வெக்டர் யூஸ் பண்ணியோ, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2டி வெக்டர் 2டி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி, அதுல நம்ம நம்பர்ஸ இன்சர்ட் பண்றது. ஸோ இந்த மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாமே நம்மளோட நாலேட்ஜ வச்சு நம்ம லூப்ப யூஸ் பண்ணி மட்டுமே கிரியேட் பண்ணணும். வித்தவுட் எனி ஸ்பேஸ். ஸோ அத மட்டும் கன்சிடர் பண்ணி, இந்த பேட்டர்ன மட்டும் ஜஸ்ட் ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு பேசிக் கொஸ்டினாவும், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்துட்டு மாடரேட் கொஸ்டினாவும், சிக்ஸ்த் கொஸ்டின் வந்துட்டு ஹார்ட் லெவலாவும் இருக்கும். ஸோ இதுல நீங்க மொத்தம் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கனாலே அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்க எலிஜிபிள். இப்போ இது என்ன மாரி டாபிக்ஸ் கவர் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க பேசிக்கான ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் ஈஸியா லீட் கோட்ல சால்வ் பண்ண முடியிற அளவுக்கு நீங்க பார்த்திருந்தாலே, உங்களால இத ஈஸியா கிராக் பண்ணிற முடியும். ஆனா இந்த உள்ள ஒரு அட்வான்டேஜ் அதே மாரி டிஸ்அட்வான்டேஜ் ஒண்ணு இருக்கு. இப்போ அவங்க எல்லா கொஸ்டினுமே ஈஸியா கேட்டுட்டாங்க அப்டின்னா, அதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இந்த இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் அதே மாரி இந்த வெக்டார், மேப், செட் ஸோ இந்த மாரி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்டிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்துருவாங்க. இப்போ கொஸ்டின் எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் அபோவ் ஆவரேஜ் அந்த மாரி ஒரு லெவல் சால்வ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க எதனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு மறுபடியும் அத ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்டிமைஸ்டு போட்டீங்க அப்டின்னா, அவங்க மறுபடியும் உங்களோட நாலேட்ஜ செக் பண்றதுக்காண்டி இத ஃபர்தரா எப்டி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க? ஸோ இத வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி இல்லாம எப்டி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஆப்டிமைஸ் அப்ரோச்ச குடுத்தீங்க அப்டின்னா, அது வந்துட்டு இன்னுமே எஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்கள இன்னமும் நினைவு வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போறதுக்கு இது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ரவுண்ட். இப்போ தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ்ல டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அதே மாரி எனக்கு ஆன் கேம்பஸ்ல டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இப்ப இதுல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு சிஸ்டம் டிசைன் ரவுண்ட். இப்போ இந்த சிஸ்டம் டிசைன் ரவுண்ட்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீமேட்டிக் டயகிராம் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். பேசிக்கா சொல்லணும்னா, அந்த டயகிராம் நம்ம எஸ்கியூஎல் பார்ட்ல கிரியேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மாரி. இப்போ ஒரு எம்ப்ளாயி அதே மாரி சேலரின்னு ஒரு டேபிள் இருக்கு அப்டின்னா, ஸோ அந்த 2க்கும் எப்படி நம்ம கனெக்ஷன் மேக் பண்றது. இப்போ ஒன் டூ ஒன் கனெக்ஷன், ஒன் டூ மெனி கனெக்ஷன். ஸோ இந்த மாரி நம்ம ஒரு அவங்க ஒரு சினாரியோ குடுத்துருவாங்க. அந்த இதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கீமேட்டிக் டயகிராம் நம்ம கிரியேட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஹோல ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம், அதே மாரி இப்போ டாக்ஸி, கேப் இந்த மாரி புக்கிங் சிஸ்டம் இதெல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஜோஹோல மோஸ்ட்டா ஜாவால நம்ம கோட் பண்றத பிரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஜாவால நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமேட்டிக் டயகிராம் எனக்கு ஆன் கேம்பஸ்ல ஜஸ்ட் டிரா பண்ணா போதுங்கிற அளவுக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. பட் ஆனா எந்த ஒரு கோடிங்குமே பண்ண சொல்லல. பட் ஆனா நீங்க ஆஃப் கேம்பஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த கோடிங் பண்ற நாலேட்ஜ், அந்த சிஸ்டம டிசைன் பண்ற ஒரு நாலேட்ஜும், அதே மாரி அத கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் அவுட்புட்ட குடுக்குற மாரி ஒரு நாலேட்ஜும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது வந்துட்டு அவங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தேல ஒரு ட்ரிக் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்டின்னா, அந்த ஃபுல் ஃபங்ஷனாலிட்டி ஆஃப் த ஆப்ப வந்துட்டு நீங்க ஃபுல்லா ரெடி பண்ணணும் அப்டின்னு அவசியம் இல்ல. இப்போ அந்தேல ஒரு 3 ஃபங்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ அத அவங்களே கூட குடுப்பாங்க. அப்படி அவங்க குடுக்கலன்னா, நீங்களே ஒரு 3 ஃபங்ஷனாலிட்டி ஈஸியானத சூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க அது கோட் அடிச்சு, ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள கூப்ட்டு, அவங்கட்ட இருந்து இந்த மாரி அவுட்புட் காட்டி நான் ஒரு ஃபீட்பேக் வாங்குனீங்க அப்டின்னா, நீங்க மல்டிபிள் டைம்ஸ் அவங்கட்ட காட்டுனீங்க அப்படிங்கிற மாரி, அவங்களே வந்துட்டு ஒரு சப்கான்ஷியஸா உங்கள மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த ஒரு அட்வான்டேஜா நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு 3 ரவுண்ட். இப்போ 4த் ரவுண்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் ஹெச்ஆர். இது வந்துட்டு நம்ம ஈஸியாவே கிளியர் பண்ணிரலாம். என்னென்ன டாபிக் நம்ம பிரிப்பேர் பண்ணணும்னா, ஊப்ஸ் கான்செப்ட், இந்த பேசிக் ஃபில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட்ட மட்டும் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால இந்த இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். அடிஷனலா என்ன மாரி கேட்பாங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அந்த இதுல உள்ள டெக் ஸ்டாக் அதுல உள்ள கொஸ்டின்ஸ். அதே மாரி எஸ்கியூஎல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேருக்கு 2 டேபிள ஜாயின் பண்ற மாரி ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுத சொல்றது. இப்போ வந்துட்டு டேபிள் நீங்க ப்ரீவியஸ் இதுல குடுத்த டேபிள வந்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாரி கேட்கறது. அதே மாரி 2ண்ட் ரவுண்ட்ல நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ப்ராப்ளம் குடுத்து, நீங்க எப்படி இத சால்வ் பண்ணீங்க? இன்னும் எப்படி இத ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு டெக்னிக்கல் ஹெச்ஆர்ல கேட்பாங்க. ஸோ இத வந்துட்டு ஈஸியாவே நீங்க ஆன்ஸர் பண்ணிற முடியும். நீங்க பேசிக்கா படிக்க வேண்டியது என்னன்னா, ஊப்ஸ் கான்செப்ட், அதே மாரி வந்துட்டு எஸ்கியூஎல் எப்படி கொரி அட்வான்ஸ்டா ரைட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் ஜாயின்ஸ் நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு கவர் பண்ணிட்டாலே உங்களால ஈஸியா அந்த இத சால்வ் பண்ணிற முடியும். இப்போ ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு ஹெச்ஆர். ஸோ இந்த இது பேசிக்கா எல்லா ஹெச்ஆர் ரவுண்ட் மாரி தான். என்ன அப்டின்னா, உங்க ஊர் என்ன? பேர் என்ன? என்ன இன்ட்ரெஸ்ட்? இப்ப நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போறீங்களா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் சே நோ. இப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு சொன்னீங்கன்னா கூட, ஜோஹோல அத கன்சிடர் பண்ணுவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டூடண்ட்ஸ எடுக்கவே மாட்டாங்க. நீங்க எவ்ளோ டேலண்டா இருந்தாலுமே. அவங்க எப்டினாலும் வந்துட்டு ஒரு 3 டூ 5 இயர்ஸ் அவங்க எம்ப்ளாயி இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஹையர் ஸ்டடீஸ் எப்பவுமே கேட்டா டக்குன்னு நோ சொல்லிருங்க. ஹையர் ஸ்டடீஸ் போற இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டிங்கிற மாரி. ஸோ நீங்க இத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாரி மத்த எல்லாமே பேசிக் ஜெனரல் கொஸ்டின் உங்கள பத்தி, உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஹாபி. ஸோ இது எல்லாமே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிற முடியும். இப்போ நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன், நான் என்ன மாரி பிரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா ரிசோர்ஸ், அதே மாரி எல்லா கன்டென்ட் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டிரைவ்ல லிங்க் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். அதே மாரி என்னென்ன கொஸ்டின் எனக்கு வந்தது அப்படிங்கிறதே ஜஸ்ட் நீங்க ஒரு சாம்பிள் கொஸ்டினா எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா இதுவும் வரலாம். ஸோ அத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் அபௌட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னால ஜோஹோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, எத்தன ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் அபௌட் த வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோல நல்ல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட சந்திக்கலாம். அது நாளைக்கு. டாடா, பை பை.